ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவி லவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் ராயன் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ராயன் மூவி பொறுத்த விட பேட் ரிவ்யூஸாக தான் வந்துச்சு. பட் பேட் ரிவ்யூ சொல்கிற வர இதில் அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாரும் சொல்லலாம் இது அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்கவுங்க இடத்துல பார்த்தா தான் ஸோ அவங்களோட அந்த கதையும் ஸோ அவங்களோட நிலைமையும் நமக்கு புரியும். ஸோ அவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள நம்ம பெருமை தான் படுத்தணும் தவிர அவரை கீழ்த்தாழ்த்தி பண்ணக்கூடாது. ஸோ அதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ராயன் மூவி பொறுத்தவரை எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏ சர்டிஃபிகேட் மூவினால ஸோ அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா இதில் அப்படி ஒன்றும் அடல்ட் கண்டென்ட் அவ்வளோவா இல்லை. ஸோ அங்கங்கே இடத்துல ஒரு 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 சீன் இருக்கும். ஸோ மற்றபடி அவ்வளோலாம் இருக்காது. அண்டு இதில் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரகாஷாக இருக்கட்டும், அண்டு துஷரா இருக்கட்டும், அண்ட் காளிதாஸ், அண்டு சந்தீப் கிஷான், அண்டு எஸ்டே சூர்யா. ஸோ அவங்கவுங்க கொடுத்த போர்ஷனை அவங்கவுங்க கரெக்டாக அண்டு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்றியும் குறைச்சும் பண்ணலை. அண்ட் அதில் பிரகாஷ் ராஜோட கேரக்டர் எப்படின்னா ஸோ சைலண்ட்டான கில்லர் மாதிரி அவளை சொல்லலாம். அண்டு சைலண்ட்டாக வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அவரோட கேரக்டர் போர்ஷன் ஸோ அங்கங்கே இருக்கும். அண்ட் எஸ்டே சூர்யா பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 2 சீனும், செகண்ட் ஹாஃபில் தான் ஸோ அவர் எல்லாமே வருவார். அண்டு எஸ்டே சூர்யாவை கொஞ்சம் ஏற்றி முரட்டான வில்லனாக காட்டியிருக்கலாம். ஏன்னா அவரோட முந்தைய படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் அவரை அப்படிலாம் ஏற்றி காட்டவே இல்லை. ஸோ எனக்கு அது ஒரு கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. அண்டு தனுஷ் அவரோட டேரக்டர்னால அவர் நல்லா பயங்கரமாக பண்ணிட்டாரு. அண்டு செல்வராகவனை கூட வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ என்னதான் அண்ணனாக இருந்தாலும் அவர் தானே தனுஷை ஏற்றி விட்டாரு. ஸோ அதனால செல்வராகவனை கூட வச்சிட்டாரு. அண்டு துஷராவோட போர்ஷன் இம்பார்ட்டண்டான ஒரு போர்ஷன். ஏன்னா மோஸ்ட்லி துஷரா வச்சு தான் கதையே இருக்குது. அண்டு அந்த 1-2 சீனாக துஷரா அந்த கத்தி எடுத்து குதிரை சீன்லாம் அண்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே சொன்னேன்னா கதை ஓவராக லீக் ஆயிரும். ஸோ நான் அவ்வளோவா சொல்லலை. ஸோ நான் 1-2 சீன் சொல்கிறேன். அண்டு நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து மூவி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதில் கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு ஒரு 2 தம்பி அண்டு பொன் குழந்தை பிறக்குன்னு ஆசைப்படுவார். அண்டு ஒரு பொன் குழந்தை பிறந்துடும். அண்டு அவங்க அம்மா அப்பா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அண்ட் வரவே மாட்டாங்க. அதில் ஒரு சாமியார் அவர் கூட இருப்பார். பட்டு சாமியாரே அந்த பொன் குழந்தைய ஏதோ பண்ணலான்னு நினைப்பார். ஸோ சாமியாரை வெட்டி போட்டு அவர் ஒரு லாரியில் ஏறி அண்ட் அதில் சென்னை போய் அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு இடத்துல தங்கி அண்டு இவங்க 3 பேரையும் தான் தனுஷ் வழி நடத்தி வருவாங்க. அண்ட் அவருக்கு தனியாக ஒரு கடையை வச்சு அவரோட லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2 தம்பிங்களால தான் இவருக்கு முக்கியமான பிரச்சனையே வரும். அண்ட் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறாரு, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வராங்களா இல்லையா, அண்டு இவங்களோட வாழ்க்கை இந்த பிரச்சனையோட போதா இல்லை பிரச்சனையை முடிக்காங்களா. ஸோ இதான் கதை. அண்ட் இதுக்கு மேலே சொன்னால் ஓவராக லீக் ஆயிரும். ஸோ நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுப்பேன். அண்ட் அங்கங்கே ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். அவருக்குன்னு தனியாக ஒரு ஆயுதத்தை வச்சுருப்பார். அதான் ஹைலைட்டு. அவர் கத்தி எடுத்தோ அறுவல் எடுத்தோ வெட்ட மாட்டார், அவருக்கு தனியாக ஆயுதத்தை வச்சுருப்பார். ஸோ தனுஷ் மிரட்டியிருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் இது ஒரு பயங்கரமான மூவி. எல்லோரும் தியேட்டர்ஸ்லேயே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நீங்களாக பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான், என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு யாரும் கள்ளத்தனமாக டவுன்லோட் போட்டு பார்க்கிங்க. ஆனால் இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது. தியேட்டர்ஸ்லேயே பார்த்து அந்த விஷுவல்ஸு அண்ட் அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு அதில் பாருங்கள். உங்களுக்கு அப்போ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் இது என்னோடய ஒப்பீனியன். ஸோ தயவு செஞ்சு தியேட்டர்ஸில் போய் பாருங்கள்.